தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பிரதானமாக பேசப்படும் அம்சமாக மதுவிலக்கு இருக்கிறது. படிப்படியாக மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு, மதுவிலக்கிற்கு முதல் கையெழுத்து என்று கட்சிகள் அறிவிக்கும் வேளையில் புதுச்சேரியில் இந்த உறுதிமொழி எதுவும் அளிக்கப்படவில்லை. புதுச்சேரி தேர்தல் கள நிலவரங்களை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள புதுச்சேரி மாநிலத்தை மதுச்சேரியாக பார்ப்பவர்கள் ஏராளம். இதற்கேற்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுச்சேரியில் மது விற்பனை அதிக அளவில் நடந்து வருகிறது. யூனியன் பிரதேசம் என்பதாலும் சொந்த வருவாய் இல்லாததாலும் மது விற்பனை வருவாயை புதுச்சேரி அதிகம் நம்பியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் பெரிய கட்சிகள் கூட புதுச்சேரியில் நடத்திய பரப்புரை கூட்டங்களில் மது விலக்கு பற்றி வாய் திறக்காதது ஏன் என்கிறார்கள் புதுச்சேரி மக்கள். புதுச்சேரியிலுக்கு தமிழகத்திலிருந்து வந்த தலைமையிடமாக கொண்டிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் இங்கே தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிற போது அங்கே மது விலக்கு அமல்படுத்துவோம், மது இல்லாத தமிழகத்தை படைப்போம் என்று கூறுவதும், புதுச்சேரியிலே அதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் தலைமையிலான கூட்டணி, நம்முடைய செல்வி ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான கூட்டணி, இந்த 2 கூட்டணியும் தமிழ்நாட்டிலே மதுவிலக்கை தங்களுடைய உறுதியான கொள்கை என்று அறிவித்தவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியிலே வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தில் அவர்கள் புதுச்சேரியிலே மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்ற வார்த்தை அவர்கள் சொல்ல தயாராக இல்லை, தயங்குகிறார்கள் என்று சொன்னால் புதுச்சேரி மதுச்சேரியாகவே இருக்க வேண்டும் என்று 2 தலைவர்களும் நினைக்கிறார்களா? தமிழகத்துக்கு ஒரு நிலைப்பாடு புதுச்சேரியில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் இல்லையா? புதுச்சேரி மாநிலத்தில் மது விற்பனையில் வருவாய் 2200 கோடி முதல் 2400 கோடி வரை இருக்கிறது. இதில் மது விற்பனை மூலம் 450 கோடி ரூபாய் வருவாய் புதுச்சேரிக்கு கிடைக்கிறது. இது மாநிலத்தின் விற்பனை வரி உள்ளிட்ட இதர வரி மூலம் கிடைக்கும் வருவாயில் 30 முதல் 35% ஆகும். இங்கு மதுக்கடைகள் பெரும்பாலும் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் வசம் இருப்பதும் மது விலக்கு பற்றி அரசியல் கட்சிகள் பேசாததற்கு காரணம் என்றும் மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மதுனுடைய வருவாயில் தான் பாண்டிச்சேரி அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு மாற்று திட்டத்தை உருவாக்கிய பிறகு மது ஒழிக்கும் திட்டத்தை புதுச்சேரி அரசாங்கம் கொண்டு வரலாம். ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் தவிக்கும் புதுச்சேரியில் மது விற்பனை வருவாயை இழக்க கட்சிகள் விரும்பவில்லை என்பதால் மது விலக்கு கொள்கையை அமல்படுத்த கட்சிகள் தயக்கம் காட்டுவதாக கூறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தமிழகத்தில் மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய திமுகவும், மதுவை படிப்படியாக குறைப்பேன் என்று சொல்லக்கூடிய அண்ணா திமுகவும் புதுச்சேரியிலே தேர்தல் பரப்புரையின் போது இந்த மதுவிலக்கு கொள்கையிலே இரு கட்சி தலைவர்களும் மௌனம் காத்தது அரசியல் லாபமா அல்லது தேர்தல் பயமா என்பது சமூக ஆர்வலரின் கேள்வியாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீதருடன் ரகுமான்.